வணக்க மக்களே, நான் விஜயதரன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதனுடைய உருவப்பொம்மை எரிக்கப்பட்டிருக்கு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். நேற்று கிளிநொச்சி மாவட்டத்தில் இது நடைபெற்றிருக்கு. இந்த செய்தியை ஊடகங்களில் பார்த்தோம். நிச்சயமாக ஒரு என்ன சொல்றது, கவலை அளிக்கக்கூடிய ஒரு செயற்பாடு. எங்களுடைய தமிழ் மக்கள் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுறாங்கன்றது ஒரு மனவேதனையாக இருக்குது. இதுவரைக்கும் எங்களுடைய இனத்துக்கு எதிராக இல்லை இனத்துக்கு எதிரானவர்கள் எங்களுடைய மாற்று மொழியை சேர்ந்தவர்களுக்கு எதிராகத்தான் வரும் விடயங்கள் செய்யப்பட்டிருக்கு தமிழர்களால். தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க. உருவப்பொம்மை எரிச்சவர்களுக்கு எதிராக நாம் பேச வரையில்லை. அதே போல கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்களுக்கு எதிராகவும் பேச வரையில்லை. தமிழர்களுக்கு எதிராக ஏகப்பட்ட அநீதிகள் இழைத்தவர்களுக்கு எதிராக உங்களுடைய வீரங்களை தமிழர்கள் என்றுமே காட்டினது கிடையாது. உங்களோட தமிழனையும் உங்களுக்காக நிற்கிறவனையும் உங்களோட நின்று தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போறவனையும் தான் சந்தேகப்படுவீங்க. அவனைத்தான் என்ன சொல்றது, எவ்வளவு அடிச்சாலும் அவன் தாங்குவான்றதால அவனே தான் நீங்க திருப்பி அடிப்பீங்க. உங்களை அழிச்சவனை இன்றைக்கு நீங்க திருப்பி அடிக்க மாட்டீங்க. நான் பேர் சொல்ல விரும்பல. தமிழர்களுடைய வரலாறு தெரியும் உங்களுக்கு. துரோகத்தால் வீழ்த்தப்பட்ட வரலாறுகள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் எல்லாத்தையுமே இந்த எங்களுடைய தமிழர்கள் மறந்து விட்டுட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தெரியும் எல்லாருக்கும். அவர்கள் எல்லாமே எங்களுடைய இனத்துக்கு என்னென்ன செய்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எங்களுடைய இனம் இவ்வளவு துன்பங்களை சுமந்த எங்களுடைய இனம் யோசிச்சு பாருங்க. அவ்வாறு பட்டவர்கள் எல்லாமே இப்ப புனிதர்களாக மாற்றம் பெறுகிறார்கள். இந்த வீடியோ பதிவு செய்யறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, அரசியல் கட்சி நடத்தி பெரிய ஒரு மாபெரும் அநியாயங்கள் பண்ணின ஒரு நீங்க சொல்ற அளவுக்கு, நீங்க கொடூரமா உருவப்பொம்மை அடிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சர்வாதிகாரியோ இல்ல மோசமான ஒரு தலைவனோ கிடையாது. புரியுதா? நீங்க என்ன பேசுறீங்களோ அதைத்தான் அவர் பேசுவார். அவ்வளவுதான். அவர் ஒரு ஓப்பனான ஒரு ஆள், ஒரு வெளிப்படையான ஒரு ஆள். புரியுதா? இப்ப அவர் தவறு பண்ணியிருந்தா நீங்கள் அதை சுட்டி காட்டுங்க. கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்களை சந்திக்கிறதுலாம் பெரிய கஷ்டமே கிடையாது. நோமலா சந்திக்கலாம். போய் நீங்க இப்படி பேசினது தவறு, எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு நீங்க சொல்லியிருக்கலாம், முறையிட்டிருக்கலாம். கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்கள் தவறு பண்ணியிருந்தா நாகரீகமான முறையில், இல்லைன்னா அவரை நேர சந்திச்சு, அவரை சந்திக்கணும்ன்ற ஒரு வேண்டுகோள் வைத்து அவரை நேர சந்திச்சு உங்களோட பக்கத்துல இருக்க நியாயத்தை எடுத்து கூறியிருக்கலாம். அதுவும் நீங்க செய்யல. இல்ல என்ன சொல்றது, இதுக்கான எதிர்வினையை நீங்க தேர்தலில் காட்டலாம். தேர்தல் வரும் பொழுது அவருடைய கட்சி போட்டியிடும் பட்சத்தில் நீங்கள் அதற்கு எதிராக என்ன சொல்றது, ஓட்டு போடாம மற்ற கட்சிக்கு ஓட்டு போடலாம். அதுதான் ஜனநாயகம். உங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்ற, மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதி எந்தவித ஆதரவாக செயற்படுன்னு சொன்னா அந்த பிரதிநிதியை மாற்றலாம். அதான் மக்களுடைய பவர். 5 வருடத்துக்கு ஒருக்கா ஓட்டு, அதை வச்சுதான் மக்களுடைய அதிகாரம், மக்களுடைய இதையுமே நிர்ணயிச்சு கொள்றாங்க. மக்கள் தானே ஒரு தலைமைப்படத்தையும் தலைமை பிரதிநிதிகளையும் தெரிவு செய்யறாங்க. அதனால மக்களுக்கு இருக்கிற பவர் அதுதான். இப்ப கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்கள் தவறு பண்ணா அதை நாங்க என்ன வழியில அவருக்கு எடுத்து சொல்ல முடியுமோ அதை சொல்லணும். நீங்க கொடும்பாவி கட்டி எரிக்கிறேன்னு சொன்னா உண்மையாவே ஒரு இதுக்கு முதல் ஏகப்பட்ட இலங்கை தலைவர்களுடைய கொடும்பாவிகள் எரிக்கப்பட்டிருக்கு. அதன் வரிசையில கௌரவ எம்பி அர்ச்சனாவுடைய கொடும்பாவியும் எரிக்கப்பட்டிருக்கு. கொடூரமா சர்வாதிகாரி செய்கிற, இல்லைன்னு சொன்னா அவங்க ஏகப்பட்ட இனங்களை அழிச்சவர்கள், அவ்வாறுபட்டவர்களை நீங்க வேறு செய்தா ஓகே. தமிழர்களுக்கு இவ்வளவு கேடு செஞ்சவர்களுக்கு எதிராக கூட உங்களுடைய வீரத்தை நீங்க காட்டல. உண்மையாவே நான் இந்த வீடியோ ஊடாக ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் தமிழர்கள் தமிழனை தான் திருப்பி திருப்பி அடிக்கிறோம். உண்மையாவே நான் இதுல மனவேதனை. இப்ப நான் தமிழன், நீங்களும் தமிழன். நான் தமிழுக்காக பேசுறேன்னு சொன்னா, நான் கொஞ்சம் இலகின இரும்புன்னு சொன்னா என்னத்தான் அடிப்பாங்க. புரியுதா? இன்னொருத்தன் தமிழன், அவன் தமிழனை அழிச்சிருவான். ஆனா அவனை தொட்டு அவங்கள திருப்பி அடிப்பான்றதால அவனை தொட மாட்டாங்க. இவ்வளவுதான் தமிழுடைய மென்டாலிட்டி. என்னை பொறுத்த மாட்டேங்கி கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்கள் என்ன தன்னை பற்றியே ஓப்பனாக சொல்லிட்டாரு. என்ன என்ன விடயம்னா ஓப்பனா பேசுவாரு. கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்களை நம்ம என்ன செஞ்சாலும் நமக்கு எதுவுமே நடக்காதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்ப அதனால எல்லாரும் கௌரவ எம்பி அர்ச்சனாவை துணிஞ்சு கை வைக்கிறாங்க, துணிஞ்சு என்ன சொல்ல அட்டாக் பண்றாங்க. அவ்வளவுதான். கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்களை எப்படி விமர்சனம் பண்ணா என்ன, கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்கள் மட்டும்தானே எங்களை திட்ட போறாரு. திட்டினா என்ன, நமக்கு என்ன? நம்ம திட்டு வாங்கி கொண்டு கௌரவ எம்பி அர்ச்சனாவுக்கு எதிராக என்ன வேணாலும் செய்யலாம், எவ்வளவு விமர்சனம் வைக்கலாம். இப்ப அடுத்த கட்டமா ஒரு கொடும்பாவி எரிக்கப்பட்டிருக்கு. உண்மையாவே நான் இதுல உண்மையா கௌரவ எம்பி அர்ச்சனாவை பெருமைப்படுத்தியோ இல்ல கௌரவ எம்பி அர்ச்சனாவோட சரி தவறுன்னு நான் சொல்ல வரையில. எனக்கு அது பூரணமா என்ன விடயம்னு தெரியல.
ஒரு கொடும்பாவி எரிக்கப்பட்டிருக்கு, ஒரு மக்கள் பிரதிநிதியுடைய கொடும்பாவி. அப்படி இருக்கும் பொழுது ஒரு மனவேதனையான ஒரு விடயம். அது உண்மையாவே நீங்கள் என்னதான் அதை நியாயப்படுத்த முற்பட்டா கூட இது தவறு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு பிரதிநிதியிட கொடும்பாவியை எரிக்கிறீங்க. நான் உங்கள்ட்ட எனக்கு சட்டத்தில் இடம் இருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரியல. அது சம்மந்தமாக நான் இன்னுமே கேட்டு தெரிஞ்சு கொள்ளணும். அது சம்மந்தமாக கேட்டு தெரிஞ்சு கொள்கிறேன். இப்படி இருக்கா என்ன சொல்றது, ஜனநாயக நாட்டில் வந்து ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாக வந்து மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதியுடைய குடும்பாவிகள் எரிக்கலாமான்னு கேட்டு தெரிஞ்சு கொள்ளணும். வழக்கறிஞர்கள், சட்ட வல்லுநர்கள்ட்ட இதை கேட்டு தெரிஞ்சு கொள்ளணும். அது நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம். என்னை பொறுத்த மாட்டேங்கி இது நான் இதில் அவங்களோட டீட்டெயில் எனக்கு ஃபுல்லாக தெரியல. கௌரவ எம்பி அர்ச்சனாவுடைய இதுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி எனக்கு தெரியல. பட் ஒரு மக்கள் பிரதிநிதியுடைய குடும்பாவி எரிக்கப்பட்ட விடயம் நேற்று நான் ஊடகங்களில் பார்த்தேன். தனிப்பட்ட முறையில் என்னுடைய மனவேதனையை தான் பகிர்ந்து கொள்றேன். எல்லாருமே நிதானக்காரங்க. உங்களுடைய எதிரிக்கு எதிராக நீங்கள் செயற்பட வேண்டியது எல்லாத்தையுமே தமிழனுக்கு எதிராக செயற்பட்டு கொள்கிறான். அதனால தான் தமிழன் இனிமே விடிவை நோக்கி போகலன்றது என்னுடைய கருத்து. நான் அதை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். எங்களோட சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. பாய்.